Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel Simply Spicy Fazila. இன்னைக்கு நம்ம சேனலில் பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And then don't forget to click the bell icon. Click all button also. பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், மிளகுத்தூள் 3 ஸ்பூன், சீரகத்தூள் 1/4 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன், தயிர் 50 ml, வெங்காயத்தாள் 2, எலுமிச்சம்பழம் 1, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, நல்லெண்ணெய் தேவையான அளவு, தக்காளி சாஸ் 3 ஸ்பூன். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் எடுத்துக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம், மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம், மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம், மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தயிர் ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா எல்லாம் சிக்கன் பீசஸில் நல்லா டிப் ஆகணும். நெக்ஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக எடுத்து வச்சுருக்க லெமன் ஸ்க்வீஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த சிக்கன் மசாலாவை 1 hour ஊற வச்சிடலாம். ஆஃப்டர் 1 hour ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரியணும். இப்போ நம்ம ஊற வச்சுருக்க சிக்கன் பீசஸை 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம 1 நிமிஷம் லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஆஃப்டர் 1 minute நம்ம ஓப்பன் பண்ணி சிக்கன் பீசஸ்லாம் டர்ன் பண்ணிக்கலாம். இந்த பெப்பர் சிக்கன் பரோட்டாக்கு செம்ம ஆப்டாக இருக்கும், கீ ரைஸ்க்கும் ரொம்ப நல்லா இருக்கும். அனதர் 1 minute நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி ஒன்ஸ் அகெயின் சிக்கன் பீசஸ்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கன் வேகிறதுக்கான தேவையான அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒன்ஸ் அகைன் மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இன் பிட்வீன் நம்ம ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், அதர்வைஸ் பர்ன் ஆகிடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ஆயில் எல்லாமே செப்ரேட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ்வை இப்போ சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போது சிக்கனில் இருக்க ஆயில் எல்லாமே நல்லா செப்பரேட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுடைய இந்த சிக்கன் ஃபுல்லாக அந்த ஆயில்லையே நல்லா ரோஸ்ட் ஆகணும் 2 minutes. அப்போனா டேஸ்ட் செம்மையாக இருக்கும். இப்போ நம்மளுடைய இந்த பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போது இந்த பெப்பர் சிக்கன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். ஸோ கிட்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த பெப்பர் சிக்கனை கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த சிக்கனில் இருக்க எக்ஸஸ் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் ஸ்ப்ரிங் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். எடுத்து வச்சுருக்க டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அகைன் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இந்த ஃபார்மில் சிக்கன் செஞ்சு கொடுக்கும்போது கிட்ஸ் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லா சிக்கன் பீசஸும் ஆட் பண்ண வேணாம். கிட்ஸுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம ஆட் பண்ணால் போதும்.
இப்போ பாருங்கள் நம்ம கிட்ஸுக்கான பெப்பர் சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சர்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த பெப்பர் சிக்கன் கிட்ஸுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப பிடிக்கும். இன்ஷால்லா ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு கிவ் யுவர் ஃபீட்பேக். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தென் டோன்ட் ஃபர்கெட் டு கிளிக் த பெல் ஐகான். கிளிக் ஆல் பட்டன் ஆல்சோ. Thanks for your time. Love is friends.